நாய்ஸ்லேருந்து நேற்று இந்தியாவில் அவங்களோட TWS லைனப்பில் VS102 Neo TWS Earbuds வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த TWS Earbudsோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ லான்ச் ப்ரைஸாக வந்து இந்த TWS 999 கொண்டு வராங்க அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 1499க்கு செல் பண்ண போகிறாங்க. நாய்ஸ்லேருந்து லைலாக், பிங்க், ப்ளூ, பிளாக், ஆலிவ் கிரீன் மொத்தமாக வந்து 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் நாய்ஸோட பிராண்டிங் கொடுத்து இயர்பட்ஸ் அண்ட் கேஸோட டிசைன் காட்டியிருக்காங்க. MRP வந்து 3499 இருக்கு. ஒன்ஸ் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள ஒரு குட்டி கவரில் நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், அடுத்த கேஸ் இருக்கு அண்ட் ஆக்சசரி பாக்ஸ்க்குள்ள வந்து Type A to Type C சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்கு அண்ட் அடிஷ்னலாக வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த TWS இயர்பட்ஸோட பில்டர் டிசைன் கம்ஃபர்ட்லேருந்து பார்க்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ண விஷயமே வந்து இந்த கேஸோட காம்பாக்ட்னஸ் தான். பயங்கர குட்டியாக காம்பாக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஈஸியாக வந்து பாக்கெட்குள்ளேயும் வச்சு கேரி பண்ணிட்டு போக முடியும். கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. கேஸ் வந்து ஒரு டூவல் பேட்டர்ன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து நமக்கு ஒரு ஆலிவ் கிரீன் கலர் S21 FE பார்த்துருப்பீங்க. ஸோ லைட் ஷேடில் பார்க்குறதுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ண வந்து ஒரு கிரே கலர். பட்ஸ்லேயுமே வந்து நமக்கு அந்த டூவல் கலர் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பேக் சைடு வந்து Type C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹிஞ்ச் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் லிட்டோட மேக்னெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இயர்பட் கேஸ்க்குள்ளே போட்டு ஷேக் பண்ணாலுமே வந்து இயர்பட்ஸ் வந்து வெளியில் வரல. மேக்னெட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்டுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டர் டிசைனில் பார்க்குறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு குட்டியான சைஸில் தான் இருக்குது. ஸ்டெம் டைப் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க, இன்இயர் டைப்பில். ஸோ காதில் நமக்கு ஃபிட்டு கம்ஃபர்ட் எல்லாமே வந்து இஷ்யூஸே இல்லை. பர்ஃபெக்டான ஃபிட் இருக்குது அண்ட் டீசெண்டான ஒரு நாய்ஸ் ஐசோலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. பட்டோட வெயிட் வந்து 4.2 கிராம்ஸ் இருக்குது. கேஸ் வந்து 28 கிராம்ஸ் வெயிட் இருக்குது அண்ட் இயர்பட்டுக்கு வந்து IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அண்ட் இயர்பட் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம லாங் வேருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபிட்லேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ நல்லா ஷேக் பண்ணாலுமே வந்து நம்ம காதிலேருந்து வெளில வரல. பர்ஃபெக்டாக காதில் போய் உட்காந்துருது. முக்கியமாக வந்து நீங்கள் படுத்துட்டுலாம் மூவி பார்க்கணுன்னு நினைக்கும் போது நமக்கு ஓரளவு காதிலேயே வந்து உட்காந்துட்ருக்கோம். காதுலேருந்து வெளில வர மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அடுத்து வந்து நம்ம கனெக்டிவிட்டி, காலிங் அண்ட் கேமிங் பார்த்துட்டு வரலாம். ப்ளூடூத் 5.3 பவர் பண்ணியிருக்காங்க. நாய்ஸோட ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேரிங் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணாலே வந்து ஃபோன் ஆல்ரெடி நம்ம பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பேர் ஆகிடுது. பட் ரொம்ப ரேராக வந்து நம்ம பட்டோட லிட்டு க்ளோஸ் பண்ணாலுமே வந்து பேரிங் கனெக்டடாக இருக்கும். பட் அது வந்து ரொம்ப ரேராக தான் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த இஷ்யூஸ் இல்லை. அண்ட் காலிங் நம்ம எடுத்துகிட்டோன்னா குவாட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஈச் பட்லேயுமே வந்து 2 மைக்ஸ் இருக்குது. நாய்ஸ்லேருந்து என்வாயன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ காலிங் வந்து எப்படி இருக்குன்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இண்டோருக்கு ஓரளவு டீசெண்டான காலிங் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் VS102 Neo TWSோட இன்டர்னல் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நார்மல் ஒரு இண்டோர் என்வாயன்மெண்ட் ஒரு ரூம்குள்ளே தான் இருக்குது. இண்டோரில் இருக்கும்போது நம்ம வாய்ஸ் வந்து எந்தளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது கேட்குதா பாருங்கள். என்னோட ஆடியோ வந்து எந்தளவுக்கு லவுடாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ தட் நார்மல் கால்ஸ் வந்து இந்த ஆடியோ சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கேமிங் விஷயத்துக்கு வந்து அப் டு 50 மில்லி வரைக்குமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு கேஷுவலான கேம்ஸ்க்கு வந்து நம்ம பெரிய அளவுக்கு வந்து இஷ்யூ இல்லை. நம்ம நார்மலாகவே வந்து ப்ளே பண்ணலாம். பட் கால் ஆஃப் டியூட்டி, BGMI மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸான கேம் ப்ளே பண்ணும்போது நமக்கு ஸ்லைட் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கேமர் அப்படின்றப்போ வந்து ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதில் வந்து நமக்கு லேட்டன்சி இஷ்யூ இருக்காது. ஆடியோ விஷயத்துக்கு வந்து 11mm டிரைவர் சைஸ் கொடுத்துருக்காங்க. SBC அண்ட் AAC 2 கோடுக்குமே வந்து சப்போர்ட் ஆகுது. லவுட்னஸ்மே வந்து நல்லா இருக்குது. நமக்கு இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 60 to 70% வால்யூமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹை வால்யூமில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து டிஸ்டார்ஷன் இல்லை. பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக என்ஹான்ஸ்டாக இருக்குது. ரொம்ப ஒரு டீப் பஞ்சி பேஸ் வந்து நம்ம இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் கம்மி பட்ஜெட்டில் வந்து பேஸ் கொஞ்சம் ஹை ப்ரியாரிட்டியோட பார்த்துட்டு இருக்க யூசர்ஸ்க்கு வந்து ஃபில் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் வோக்கல்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஓவரால் வந்து நம்ம மியூசிக் கேட்குறதுக்கும் மூவிஸ் பார்க்குறதுக்குமே வந்து ஒரு நல்ல என்ஜாயபிளான அவுட்புட் கொடுக்குது. பேட்டரி விஷயத்துக்கு வந்து கேஸ்க்கு வந்து 350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கேஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இயர்பட் வந்து 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்கும். அண்ட் கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 90 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு LED இண்டிகேட்டருமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இயர்பட் வந்து நம்ம ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு 60 to 70%
100% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அரௌண்ட் 6 to 7 hours வரைக்கும் பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்குது. கண்டினியூஸ் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேவரபுளாக இருக்கும். அந்த கண்ட்ரோல் விஷயத்துக்கு வந்து இவங்க வந்து டச் கண்ட்ரோல் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ரைட் பட்டை வந்து நம்ம டச் பண்ணியுமே வந்து கண்ட்ரோல்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் பட்டை வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து ரைட் பட்டை சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். யூஸ்வலாக நாய்ஸ் இயர்பட்ஸில் பார்க்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் தான். டபுள் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் ஆகும். லெஃப்ட் இயர் பட்டை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேமிங் மோடுக்குள்ளே போகுது. திருப்பி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கேம் ஓவர்னு ஒரு சத்தம் கேட்கும். நார்மல் மியூசிக் மோடுக்கு வந்துடும். அண்ட் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து நமக்கு இஷ்யூஸ் இல்லை. ஃபைனல் வேர்டிக் வந்தோம்னா 999 வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஃபிட்டு கம்ஃபர்ட்டில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ப்ராடக்ட் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. 1000 ரூபீஸ்க்கு வந்து ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்குது. பட் ரெகுலராக வந்து இது 1500 ரூபீஸ் செல் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். நாய்ஸ்லேயே வந்து பட்ஸ் 404லாம் இருக்குது. நம்ம சேனலில் வந்து முன்னாடியே கவர் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆஃபர் டைமில் 1299க்கு செல் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பர் டூப்பர் வருது. பட் நீங்கள் வந்து இந்த பட்ஸ் மோஸ்ட்டாக நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் மாதம் ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து திருப்பி லான்ச் ப்ரைஸ்க்கே வந்து செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு டைம் வந்து லான்ச் ப்ரைஸோட கம்மியாகவும் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும். 1000 ஆர் பிலோ கிடைக்குது அப்படின்றப்போ வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சேலில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.